மாதா பிதா குரு தெய்வம் நால்வரையும் வணங்கி அகில உலக மகளிர் ஜோதிடரணி தலைவி KS கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கும் பட்டிமன்றத்தில் பேச வந்திருக்கும் சகோதரிகளுக்கும் மாலை வணக்கத்தை கூறிக்கொண்டு மே 1ஆம் தேதி நடக்க இருக்கும் குரு பயிற்சி கடகராசிக்கு எப்படி உள்ளது என கூற இருக்கிறேன். கடகராசிக்கு குரு 11ஆம் வீடான சுக்கிரன் வீட்டிற்கு வருகிறார். 11ஆம் வீட்டிற்கு குரு வருவது சிறப்பானதே. சந்திரனுக்கு 11இல் குரு நிற்கும் பொழுது பிராப்த கால நல்வினையையும் முற்பிறவியில் செய்த நல்வினையையும் செயல்படுத்துகிறார். குரு நிற்கும் வீட்டிற்கு தீவினையை தருவார். அதனால் மூத்த சகோதரரிடம் தள்ளி இருங்கள். பணப்பழக்கத்தை கவனமுடன் கையாள வேண்டும். 11ஆம் இடம் அபிலாசைகள் நிறைவேறும் இடம். கையில வாங்கின பணம் பையில போடல, காசு போன இடம் தெரியல அப்படிங்கிற மாதிரி இல்லாம பாத்துக்கோங்க. பொதுவா சொல்ல போனா இந்த அஷ்டம சனியிலும் குரு பயிற்சிங்கிறது ஒரு ஜாக்பாட். அதை சரியாக நிதானத்துடன் பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். திட்டமிட்டு நடத்தப்படும் வாழ்க்கை என்றும் தோற்றது கிடையாது. குரு கடகராசிக்கு 6 மற்றும் 9ஆம் இடத்திற்கு உரியவர். இவர் 11ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். நீங்கள் நினைத்தது நிறைவேறும். கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு பொருளாதாரம் பெருக்கிக் கொள்வீர்கள். குரு பார்த்தால் கோடி நன்மை. குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு நன்மையை செய்வார். குரு 5ஆம் பார்வையாக ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் தைரியம், வீரியம், இளைய சகோதரம். 3ஆம் இடம் காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். 6ஆம் இடம் வேலை, கடன், வம்பு, வழக்கு, வீண் பிரச்சனை. குரு பார்வையால் கடன் பிரச்சனை தீரும். வேலை செய்யும் இடத்தில் இருந்த பிரச்சனை குறையும். இளைய சகோதரன் அல்லது சகோதரிகளால் வீண் பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது. தள்ளி இருப்பது நல்லது. கடகராசிக்காரர்கள் சமூக மனப்பான்மை உள்ளவர்கள். ஆதலால் மற்றவர்கள் பிரச்சனைகளுக்கு தைரியமாக பேசி வம்பு வழக்குகளில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். ஏனெனில் அஷ்டம சனி நடப்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு தேவையான இடத்தில் வம்பு வழக்கு ஏற்படாதவாறு உங்களுடைய தைரியத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். குரு 7ஆம் பார்வையாக ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் குழந்தைகள், பூர்வ புண்ணியம், குலதெய்வம், அறிவு, காதல் போன்றவைகளை குறிக்கிறது. இந்த இடம் காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகும். 8ஆம் இடம் அவமானம், துன்பம், திடீர் அதிர்ஷ்டம் கூறும் இடமாகும். குழந்தையால் துன்பமும் அவமானமும், குலதெய்வம் அருள் கிடைக்காமல் பிரச்சனைகளும் அனுபவித்திருப்பீர்கள். குரு பயிற்சியால் இனி வரும் 1 வருடமும் குழந்தைகளால் சிறந்த அனுகூலமும் திடீர் அதிர்ஷ்டமும் உண்டாகும். குலதெய்வ அருள் கிடைக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். காதல் செய்பவர்களுக்கு பெற்றோர் ஆசியுடன் திருமணம் நடக்கும். குழந்தைகள் படிப்பு நல்ல முறையில் இருக்கும். குரு 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் களத்திரம், கூட்டாளி போன்றவற்றை குறிக்கும். இந்த இடம் காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் ஆகும். இது தொழில், கர்மாவை குறிக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும் நேரம். கடகராசிக்காரர்களுக்கு எதிலும் கூட்டு ஆகாது, கூட்டு தொழில் ஆகாது. தனியாக தொழில் செய்யும் போது மேன்மை அடையலாம். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை ஏற்படும். அஷ்டம சனி தாக்கம் அதிகம் இருப்பவர்கள் சனிக்கிழமை தோறும் 1 வேளை மட்டும் உப்பு இல்லாமல் உணவு அருந்தலாம். தினமும் 1 வேளை மண் தட்டில் உணவு சாப்பிட வேண்டும். கடகராசிக்காரர்கள் தாய்மை உள்ளம் கொண்டவர்கள். ஆதலால் இவர்கள் தினந்தோறும் அம்மாவின் காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவதும் சிறப்பு. குலதெய்வ வழிபாடு மிகவும் சிறந்தது. விநாயகர், ஆஞ்சநேயர் வழிபாடு மிகவும் சிறப்பு. வாரந்தோறும் குரு பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்ற வேண்டும். குரு பகவானே நமக என்ற மந்திரத்தை 5 நிமிடமாவது மனதிற்குள் உச்சரிக்க வேண்டும். சித்தர் வழிபாடு. கடகராசி புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய 3 நட்சத்திரங்களை கொண்டது. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வைத்தீஸ்வரன் தன்வந்திரியையும், பூசம் நட்சத்திரக்காரர்கள் திருவாரூரில் கமலமுனி முனிவரையும், ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் குற்றால பொதிகை மலை அகத்தியரையும் பிறந்த நட்சத்திர நாளன்று சென்று வணங்கி வருவது சிறப்பை கொடுக்கும். வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வதோடு பத்தி ஏற்றி வாசனையுடன் வைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டில் கண்டிப்பாக ஊறுகாய் இருக்க வேண்டும். புதினா தலையை இரவில் நீரில் ஊற வைத்து காலை வாசலில் தெளித்துவிட வேண்டும். நறுமணம், ஊறுகாய், புதினா போன்றவை மகாலட்சுமிக்கு உரியது. மகாலட்சுமி சுக்கிரன் அம்சமாகும். சுக்கிரன் பிளஸ் குரு பணமழைதான்.
இந்த பட்டிமன்றத்தில் பேச எனக்கு வாய்ப்பளித்த அகில உலக மகளிர் ஜோதிடர் அணி தலைவி KS கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு மீண்டும் நன்றி கலந்த வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். Subscribe